ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பேசிக் கிளாஸில் கிளாஸ் நம்பர் 7 பேக் செயின் ஸ்டிச் இதுதான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி இந்த செயின் ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்லீவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற ஒர்க்குக்கெல்லாம் அங்கங்கே ஏதாவது பீட் கொடுக்குற மாதிரி இல்லை ஏதோ நாட் மாதிரி போடுற இடத்துக்கு இந்த ஸ்லீவ் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்லீவில் ஒரு பார்டர் மாதிரி அங்கங்கே கொடுத்துடுவாங்க. நம்ம பார்க்கலாம் ஸ்டிச் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். பஞ்ச் பண்ணி ஜரி வெளியே எடுத்துக்கிறேன். ஜரியில போட்டா கொஞ்சம் நீட்டா தெரியும், அதுக்காக தான் ஜரி போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாக் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். ஒரு செயின் போடுறேன். செயின் எடுக்காம இருக்க ஒரு குட்டி லாக் வைக்கிறேன். ஆப்போசிட்ல பழைய நான் போட்டோம்ல அந்த செயினுக்கு நடுவால பஞ்ச் பண்ணி அங்க ஒரு செயின் எடுத்துட்டு ரிட்டர்ன் இங்க வர்றேன். செயின் போடுறோம். அது எடுக்காம இருக்க ஒரு லாக் வைக்கிறேன். போட்ட செயினுக்கு சென்டர்ல போயிட்டு பஞ்ச் பண்ணிட்டு அந்த செயினை எடுத்துட்டு இங்க வர்றேன். பாருங்க, இதைத்தான் ரிப்பீட்டடா பண்ண போறோம். பேக்ல போய் ஒரு செயின் போடுறதுனாலதான் இதுக்கு பேரு பேக் செயின் ஸ்டிச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல எல்லாம் ஒரு முடிச்சு மாதிரி வந்திருக்கும். இந்த இடத்துல எல்லாம் ஒரு பெரிய பெரிய முடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இருங்க க்ளோஸ்அப்பா காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் ஒரு முடிச்சு வந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஒரு செயின் போட்டேன், எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, இதுக்கு சென்டர்ல போய் பஞ்ச் பண்றேன். இன்சைடு வந்து இன்னொரு செயின் போடுறேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். இதுதாங்க பேக் செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி தான் போடணும். இந்த பேக் செயின் ஸ்டிச்லயே பீடு கொடுத்து எப்படி ஸ்லீவ்ல போடுவாங்கன்னு காட்டுறேன் பாருங்க. இது எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போறோம். ஆப்போசிட்ல ஒரு லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் போடுறேன், எடுக்காம இருக்க ஒரு லாக் போட்டுட்டேன். சென்ட்ரல் ரிட்டர்ன் ரிவர்ஸ் போய் ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பீடு கொடுக்கணும். நம்ம உங்கள்கிட்ட என்ன பீட் இருக்கோ அந்த பீடை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பீடு எடுக்காம இருக்க அங்க ஒரு லாக்கு, செயின் போடுறேன், அது எடுக்காம இருக்க ஒரு லாக் கொடுக்குறேன். ரிவர்ஸ்ல போய் ஒரு செயின் போடுறேன், இந்த இடத்துல ஒரு பீடு கொடுக்குறேன். அது பீடு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு, செயின் போடுறேன், அங்க ஒரு லாக் கொடுக்குறேன். ரிவர்ஸ்ல போய் அந்த செயினோட இதுல போய் இன்னொரு செயின் எடுக்கிறேன். அங்க ஒரு பீடை கொடுக்குறேன், அந்த பீடு எடுக்காம இருக்க ஒரு லாக்கு. இது தாங்க பேக் செயின் ஸ்டிச். இது நீங்க ஸ்லீவ்ல எங்காவது சிம்பிளான ஒர்க் கொடுக்குற இடத்துக்கு இங்க இதை கொடுத்தீங்கன்னா பார்க்க வந்து அழகா இருக்கும். இதோட என் பண்ணிக்கிறேங்க. இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டு எனக்கு போட்டோ சென்ட் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.